இதோட நின்னுடுமா? அதாவது வெனிசுலாவோட நின்னுடுமா? இல்ல அடுத்து கொலம்பியாவா? அடுத்து கியூபாவா? அமெரிக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பது வரும் நாட்களில் நாம் பார்த்தால் இது மாதிரி ஆட்சி மாற்றங்களை அமெரிக்கா கையில் எடுக்கும். இது ஒரு கைதில் நிக்க போகிறதா? இல்ல பல கைதுகளில் தொடர்ச்சியாக நடக்க போகிறதா? மூன்றாவது, அமெரிக்கா மற்ற இடங்களில் இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐரோப்பாவில் என்ன நடந்தாலும் என் தலைவலி இல்ல, எனக்கு அது தேவையும் இல்ல. முதல்ல என்னோட ரீஜனை நான் என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன். மை ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், மை ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றதா என்பதை முதல் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதா? மெதுமெதுவாக தென் அமெரிக்காவில் ரஷ்யாவும் சைனாவும் ஏன் இந்தியா கூட ஒரு விதமாக நுழைய ஆரம்பித்துள்ளது. இது அமெரிக்கா விரும்பவில்லை. கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்திலேயே இதுக்கான பிளான் நடந்திருக்கிறது. அதிபர் மாளிகையில் மொடரோவின் மாளிகையிலேயே ஒரு சோர்ஸ் அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மொடரோவின் உள்ள இருக்கக்கூடிய அவரின் ஆட்கள் உள்ளே ஊடுருவல் நடந்து இருக்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமாக. சோ சிஐஏ ஊடுருவிக்கிறது. 20 விமான தளங்களில் இருந்து 150 ஏர்கிராப்ட்ஸ் போர் விமானங்களை மற்ற இதர விமானங்களை பயன்படுத்தியுள்ளது. அது இல்லாம கப்பல்கள் வெனிசுலாவின் கரையை சுற்றி வளைத்துள்ளது. மொடூரோவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த பிரிவு கியூபாவை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்த பிரிவு. அதில் இருக்கும் எல்லோரையும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த். இப்போ இந்த கைது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த அந்த சர்வதேச அரசியல்ல ஒரு மாற்றத்தை தரும், எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கைது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க லாட்டின் அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய, மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா கொலம்பியாவின் அதிபர், அவரும் வடதுசாலி சிந்தனையை கொண்டவர், போர்ட்டோ அப்படின்னு பேரு, குஸ்டாவோ போர்ட்டோ அப்படின்னு, அவரும் சரி, இல்ல கியூபாவோட அதிபரும் சரி, இன்னும் சொல்ல போனா கிளவுடியா ஷென்பம் மெக்சிகோவின் அதிபரும் சரி, இவர்கள் எல்லாம் இப்பொழுது கிட்டத்தட்ட நேற்று ட்ரம்ப் கொடுத்த அந்த அமெரிக்க ஜனாதிபதி அந்த பிளேன்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல இவர்களை எல்லாம் தாக்கியோ இல்லை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இங்கெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்ற ஒரு அவரின் எண்ணோட்டத்தை அவர் வெளிப்படுத்தி உள்ளார். இது வெறும் இதோட நின்னுடுமா? அதாவது வெனிசுலாவோட நின்னுடுமா? இல்ல அடுத்து கொலம்பியாவா? அடுத்து கியூபாவா? இல்ல மெக்சிகோல கிளவுடியா ஷென்பம் நல்ல பிரசிடென்ட் தான். ஆனா பிரச்சனை என்னடான்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரக் கார்டல்ஸ், போதை மருந்து விற்பனை செய்யும் கார்டல்கள் அதிகமா இருக்கு. அதை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் உள்ள நுழைவேன்னு அர்த்தமா? அதுதானங்க அர்த்தம். நான் உள்ள நுழைவேன், அதை நான் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வருவேன் தானே அர்த்தம். சோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அமெரிக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பது வரும் நாட்களில் நாம் பார்த்தால் இது மாதிரி ஆட்சி மாற்றங்களை அமெரிக்கா கையில் எடுக்கும். இன்னும் சொல்ல போனா 1823 பிரிசைஸா சொல்லணும்னா மன்ரோ டாக்டரின் எடுத்துட்டு வந்தது. அதை எடுத்துட்டு வந்த ஒரு பேர் ஜேம்ஸ் மன்ரோன்னு சொல்லக்கூடிய அன்றைய ஜனாதிபதி. அவருடன் சேர்ந்து ஜான் குவின்சி ஆடம்ஸ் சொல்லிட்டு அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்ததுதான் இந்த மன்ரோ டாக்டரின். இன்னைக்கு அது டொனால்ட்ரோ டாக்டரின் ஆயிருக்கு. டொனால்டு பிளஸ் மன்ரோ 2 பேரையும் கலந்த டாக்டரினா மாறிட்டு இருக்கு. அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னா வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மற்ற இதர நாடுகள் நான் சொல்ல விரும்புவது சைனா, இது போன்ற நாட்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். இது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. மன்ரோ டாக்டரினோட உண்மை கோட்பாடே 4 பாயிண்ட சுருக்கமா சொல்லிடலாம். முதல் பாயிண்ட், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல வேற யாரும் நுழையக்கூடாது. இந்த பகுதிகளில் யாரும் நுழையக்கூடாது. ஐரோப்பிய நாடுகள் உள்ள வரக்கூடாது. அவர்கள் கட்டுப்பாட்டில் ஆல்ரெடி இருந்த காலனிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெயின் கட்டுப்பாட்டிலோ போர்ச்சுகல் கட்டுப்பாடு, அதை நாங்க ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டோம்.
ஆனா புதுசாக காலனிகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. நீங்க இங்க உள்ள நுழையக்கூடாது. இங்க இருக்கும் அரசியல் சூழலிலேயோ இங்க இருக்கிற பொருளாதாரத்திலேயோ நீங்க மூக்க நுழைக்க கூடாது. அதே சமயத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவில் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் மூக்கை நுழைக்க மாட்டோம். இது 3வது. 4வது, அப்படி ஆட்சி மாற்றங்களையோ இல்லை ஐரோப்பிய நாடுகள் இங்கே தலையிட்டாலோ, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கிழக்கு அமெரிக்காவில் தலையிட்டால் அப்பொழுது நாங்கள் ராணுவ ரீதியாக நாங்கள் சில விஷயங்களை கையில் எடுப்போம். எங்களுக்கு சாதகமான இருக்கும் ஆட்சியை நாங்கள் நிறுவுவதற்கு, அந்த பகுதியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாம் செய்வோம். இன்னைக்கு ட்ரம்ப் செய்யறதும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கைதில் நிக்க போகிறதா இல்ல பல கைதுகளில் தொடர்ச்சியாக நடக்க போகிறதா? சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்ப பக்கத்துல கொலம்பியா நாட்டோட அதிபர், இது வெறும் கனிம வளங்களுக்காகவும் எண்ணெய்க்காகவும் நடக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் பார்ப்பதா அல்லது ஒரு ஏகாதிபத்திய அரசின் வீச்சை காட்டுகிறதா? 3வது, அமெரிக்கா மத்த இடங்களில் இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐரோப்பாவில் என்ன நடந்தாலும் என் தலைவலி இல்ல, எனக்கு அது தேவையும் இல்ல. முதல்ல என்னோட ரீஜனை நான் என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறேன். மை ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், மை ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், என் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றதா என்பதை முதல் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதா அல்லது இல்லை நான் இன்னும் உலகளாவிய சக்தி என்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்களா? ஏன்னா மெதுமெதுமாக தென் அமெரிக்காவில் ரஷ்யாவும் சைனாவும் ஏன் இந்தியா கூட ஒரு விதமாக நுழைய ஆரம்பித்துள்ளது. இது அமெரிக்கா விரும்பவில்லை. இந்தியா பெரிய அளவுல உள்ள நுழைந்திருக்கு. இந்த கைது அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா வளர்க்க நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள உள்ள பூந்துட்டு டோட்டலா அது 1.5 hours ஃபுல்லா சடவுன் நினைக்கிறேன். ஏரியாவே ஃபுல்லா சடவுன் நினைக்கிறேன். எப்படி இந்த கைது நடந்துச்சு அப்படிங்கறது சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு அதிபரை கைது பண்றது அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாசமே கிட்டத்தட்ட அவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதால பேசப்படுது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்திலேயே இதுக்கான பிளான் நடந்திருக்கிறது. அதிபர் மாளிகையில், மொடரோவின் மாளிகையிலேயே ஒரு சோர்ஸ் அவங்க கல்டிவேட் பண்ணிருக்காங்க. அதாவது மொடரோவின் உள்ள இருக்கக்கூடிய அவரின் ஆட்கள் உள்ளே ஊடுருவல் நடந்து இருக்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமாக. சோ சிஐஏ ஊடுருவிக்கிறது. மொடரோவின் டெய்லி செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு சிஐஏ அதிபர் மாளிகையில் ஊடுருவிக்கிறது. அங்கே சிஐஏ ஒரு குழு அனுப்பப்பட்டு டெய்லி மொடரோவின் செயல்பாடுகளையும் டெய்லி அவரை ஒரு கண்காணிப்பில் வைத்துள்ளார்கள். அவர்கள் நேரடி கண்காணிப்பில். சோ அவர் எப்படி செயல்படுகிறார், எத்தனை மணிக்கு எங்கே செல்கிறார், யாரை சந்திக்கிறார், எல்லாமே சிஐஏ கண்காணித்துள்ளது. இதற்கு அமெரிக்கா பயன்படுத்திய ஒரு அவங்களோட ராணுவத்தின் ஒரு பிரிவு டெல்டா போர்ஸ் சொல்லுவாங்க. எப்படி ஒசாமா பின் லேடனை அழிப்பதற்கு நேவி சீல்ஸை பயன்படுத்தினார்களோ அது மாதிரி டெல்டா போர்ஸ் என்பதும் ஒரு கமாண்டோ யூனிட். அது அந்த கமாண்டோ யூனிட் பிரிவை தான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. மொத்த இந்த தாக்குதலே 150 நிமிடங்கள் தான் நடந்திருக்கிறது. இதற்கு அமெரிக்கா 20 விமான தளங்களில் இருந்து 150 ஏர்கிராப்ட்ஸ், போர் விமானங்களை, மற்ற இதர விமானங்களை பயன்படுத்தியுள்ளது. அது இல்லாம கப்பல்கள் வெனிசுலாவின் கரையை சுற்றி வளைத்துள்ளது. இது இல்லாமல் விமானம் ஏந்திய கப்பல்களும் அங்கே பங்கேற்றுள்ளன. USS இவோஜிமா அப்படின்ற கப்பல்ல தான் முதல்ல மொடுரோவை அவரை கைது செய்த பிற்பாடு, அங்கிருந்து அகற்றிய பிற்பாடு, கரகாஸ்ல இருந்து அகற்றிய பிற்பாடு அவரை கைது செய்து எடுத்துட்டு போயிட்டு முதல்ல இவோஜிமால தான் அவரை லேண்ட் பண்ண வச்சாங்க. அங்கிருந்து தான் திரும்பி மாற்றி குவாண்டனாமோ பேக்கு எடுத்துட்டு போனாங்க. குவாண்டனாமோ பேல இருந்து திரும்பி நியூயார்க் எடுத்துட்டு போனாங்க. சோ இந்த 150 நிமிடங்கள் அவங்க பிளான் பண்ணதுல முதல்ல குண்டுமலை பொழிய வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி உள்ள நுழைந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாங்கி இருக்கிற அட்வான்ஸ் வார்னிங் சிஸ்டம்ஸ், வெனிசுலா கிட்டயும் இது மாதிரி வார்னிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அது சைனா ஆரிஜின் ஜேவை ரேடாஸும் பிளஸ் HQ-9 HQ-12 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் மெசைல்ஸும் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தெரிந்தே செயலிழந்திருக்கிறதா, யாராவது நாச வேலையால் செயலிழந்திருக்கிறதா, அல்லது யுஎஸ்இன் விமானங்கள் எப்படி உள்ளே நுழைந்தன, அதாவது லோ பிளையிங்கா உள்ள, ஹை பிளையிங்கா இருந்தா ரேடார் கணிக்க முடியும். ரொம்ப கீழே பறந்திருக்கிறதுனால மலைகளை ஒட்டியே, கரகாஸ் என்பது கிட்டத்தட்ட கடையோர பகுதி. அது வெனிசுலா உள்ள இருக்கக்கூடிய தலைநகரமா இருந்திருந்தா அமெரிக்கா இது மாதிரி ஒரு இன்வேஷனை பிளான் பண்ணிருக்க முடியுமான்னா டவுட் தான்.
ஆனா ஜியோகிராபிக்கலா பூகோள ரீதியில் பார்த்தால் கரகாஸ் வந்து கடலை ஒட்டி இருப்பதால் அவர்கள் ஈஸியாக உள்ளே நுழைய முடிஞ்சது. அது மலை சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் கீழே பறந்து இருக்கிறது விமானங்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த டெல்டா போர்ஸின் ஹெலிகாப்டர்கள் அது பறந்த வண்ணம் ரேடார்களால் கணிக்க முடியவில்லை. அதனால் அவர் அதை தாக்கவும் முடியவில்லை. ரெண்டாவது, அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர்ஸையும் எலக்ட்ரிசிட்டியும் அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அவங்களோட பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க, ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு விஷயம் பரவாம பாத்துக்கிட்டாங்க. நகரத்தை இருளில் முழுக வைத்து ஒரு ஷாக் அண்ட் ஆ டாக்டிக் அப்படின்னு இது. ஷாக் அண்ட் ஆன்னா கன்சிமிட்டும் நேரத்தில் உள்ளே நுழைந்து ஒரு தாக்குதலை நடத்தும் போது எதிராளி வந்து சுதாரிச்சுக்கிட்டு அவங்க பதில் தாக்குதல் பண்றதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போயிருக்கும். மடுரோவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த பிரிவு வந்து கியூபாவை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்த பிரிவு. அதில் இருக்கும் எல்லோரையும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மடுரோவை அவரின் அறையில், அதாவது அவர் படுக்கும் அறையில் இருந்தே அவரை கைது செய்துள்ளார்கள். அதனால்தான் அவர் போட்டிருந்த சூட், அந்த நைக்கி சூட் கூட நைட் சூட் மாதிரி தான் இருந்தது. நைக்கி சூட், அது ஸ்வெட் சூட் அப்படின்வாங்க. அப்படியே கைது பண்ணியிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, உள்நாட்டிலேயே யாரோ அமெரிக்காவுக்கு விலை போயுள்ளார்கள். ரெண்டாவது, அமெரிக்காவின் தொழில்நுட்ப பலம், அவர்களின் தன்மை வெளிவந்துள்ளது. மூன்றாவது கூட சொல்லுவேன் நானு, சைனாவின் நம்பி யாரும் ஏவுகணைகளையோ ரேடார்களையோ வாங்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு இது இரண்டாவது உதாரணம். முதல் உதாரணம் என்னன்னு கேட்காதீங்க, ஆபரேஷன் சிந்தூர். இதே HQ9 HQ12 தான் அங்கேயும் யூஸ் பண்ணாங்க. அங்கேயும் அது செயலிழந்தது, இப்ப இங்கேயும் செயலிழந்திருக்கு. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா, இதுல சீனாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. ஏன்னா சீனாவுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெனிசுலால இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களுமே போயிட்டு இருக்கு. இந்த சீனா எப்படி அணுக போறாங்க, இதுல இந்த விஷயங்களை தலையிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது வெனிசுலால கிட்டத்தட்ட 8 இடங்கள் கிட்ட 6 அல்லது 8 இடங்களில் இருந்து எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. எல்லாமே வந்து வெனிசுலாவின் மேற்கு பக்கம் தான் இருக்கிறது. அங்கிருந்தா எண்ணெய் வந்து பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது. சோ இந்த நிலைமையில் வெனிசுலால இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், 2007 வெனிசுலாவின் எண்ணெய் நிறுவனத்தை ஹூகோ சாவேஸ், மடுரோவுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி, தேசியமயமாக்கினார். அதன் பிற்பாடு வெனிசுலா வந்து மிகப்பெரிய கடனில் 2017 மூழ்கியது. அவங்க கொடுத்த பாண்ட்ஸ் வந்து மூழ்கி போச்சு, ஆயில் பாண்ட்ஸ். இதெல்லாம் நடந்த அந்த தருணத்தில் சைனா வந்து உபகரணங்கள், போர்க்கருவிகள், ஆயுதங்களை கொடுத்து அதற்கு பதிலாக எண்ணெய் வாங்குவதற்கு முதலீடு செய்தது வெனிசுலால. ஏற்கனவே நான் சொன்னது போல கிட்டத்தட்ட அவங்களோட மொத்த எண்ணெய் உற்பத்தி என்னவோ ஒரு நாளை ஒன்றுக்கு 1 மில்லியன் பேரல்கள் தான் மேக்சிமம் போனா. ஆனா இப்போ 9 லட்சம் பேரல் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 7.5 7.6 மில்லியன் லட்சம் பேரல்கள் வந்து சைனாக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது 9 லட்சம் பேரல்ல பீப்பா எண்ணெயில 7.5 7.6 பில்லியன் பேரல் வந்து சைனா வாங்கிட்டு இருக்கு. மில்லியன் லட்சம் 7.6 லேக் பேரல்ஸ் சைனா வாங்கிட்டு இருக்கு. இது சைனாவின் மொத்த எண்ணெய் தேவையில் 2%. அது இல்லாம மொத்த வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தியில் 76%, 75-76%. முக்கால்வாசி பகுதி வந்து சைனா வாங்கிட்டு இருக்கு. இது நடுவுல வந்து வெனிசுலாவின் எண்ணெய் நிறுவனம் அவங்க வந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஈடுகட்டும் வகையில் சைனா வந்து ஆயுதங்களை கொடுப்பதும் மத்த இதுல பணம் போடுவதும் இருந்தது. கிட்டத்தட்ட சைனா வந்து குறைந்தபட்சமாக 15 பில்லியன் டாலர்கள் இருந்து 20 பில்லியன் டாலர் வெனிசுலாவில் பணம் முதலீடு செய்துள்ளது. அந்த முதலீடானது ஆயுதங்கள் வடிவமாகவும் இருக்கலாம், இல்ல மத்த வடிவத்திலும் இருக்கலாம், மத்த விஷயங்களும் இருக்கலாம். ஆனா இது சைனா மாத்திரம் பண்ணிருக்காங்க இல்ல, ரஷ்யாவும் பண்ணியிருக்கிறது. ரஷ்யா சைனா இரண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 பில்லியன் டாலர் அங்கே பணம் முதலீடு செய்துள்ளன வெனிசுலாவில். இந்தியாவில் $1 பில்லியன் பணம் முதலீடு செய்துள்ளது ONGC விதேஷ்.
இதுல குறிப்பிட்டு பார்க்க போனோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன். சோ இந்தியாவை பற்றியுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா பார்க்க முடிச்சு. இந்த டேரிஃப் விஷயம், அந்த டாக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல. சோ இது என்ன மாதிரியான அடுத்தடுத்த விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு மட்ரோ அவர்களுக்குமே வந்து அடுத்து என்ன நடக்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. சர்வதேச அளவுல நிறைய நாடுகள் வந்து அந்த கேள்விகள் எழுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுல பார்த்தா தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் மட்ரோவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுமே பேசப்படுது. மடுரோ மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர் போதைப் பொருள் கடத்தினார், ஆயுதங்கள் கடத்தினார் அமெரிக்காவுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரின் சிசிலியா புளோரேஸ் அவரின் மனைவி, அவர் மீதும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சதாம் ஹுசேன் விஷயம் மாதிரி இங்க நடக்குமா என்பது ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. ஆனால் அதே சமயத்தில் பனாமாவில் 1989 எப்படி ஜார்ஜ் புஷ் உள்ளே நுழைந்து அன்றிருந்த பனாமாவின் அதிபரை குண்டுகட்டாக கைது செய்து தூக்கி வந்து மியாமி சிறையில் அடைத்தார்களோ, 40 வருடங்களுக்கு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேனுவல் நுரிகா, ஜெனரல் நுரிகா அப்படின்னா நீங்க போட்டீங்கன்னா வரும். அதே போல்தான் இங்கேயும் நடக்க போகிறது. ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நாங்கள் வெனிசுவேலாவை எங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வோம். அப்போ யார் அதை ஆட்சி செய்வா? மார்க்கோ ரூபியோவா? இல்ல அதுவுமே பேசப்படுது நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல மார்க்கோ ரூபியோவும் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்க போறாரு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அது முடியாது அங்கே. ஆனால் அடிப்படையா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த தாக்குதல் நடந்த பிற்பாடு அமெரிக்காவின் எண்ணெய் நிறுவனங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், செவரான், எக்ஸான், குவான்டகோபிலிப்ஸ், இது போன்ற நிறுவனங்களோட ஷேர்கள், குறிப்பிட்டு எக்ஸானோட ஷேர் 3.1%, செவரானோட ஷேர் 6% உயர்ந்து இருக்கிறது. ஆனால் உலக சந்தையில் எண்ணெய் ஷேர்ஸ் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.04% தான் உயர்ந்திருக்கு. இது எதனால அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சிம்பிள் ரீசன், ஒரே ரீசன் என்னடான்னா, வெனிசுவேலா வந்து மொத்த உலக உற்பத்தியில 1% தான் எண்ணெய். ஆனால் அவர்கள் கிட்ட இருக்கும் அன்டாப்டு ரிசோர்ஸ், இதுவரைக்கும் எடுக்கப்படாத எண்ணெய் வளம் எவ்வளவு இருக்கிறது என்றால், சவுதி அரேபியாவோட ரஷ்யாவோட பல மடங்கு அதிகம். $303 பில்லியன் அளவுக்கான எண்ணெய் வந்து அவர்கள் மண்ணு கீழே புதைந்து கிடக்கிறது. 303 பில்லியன் டாலர்கள் விலைக்கு. பேரல்கள் கணக்கு போடல நான், டாலர் கணக்கு போடுறேன் நான். அவ்வளவு எண்ணெய் வளத்துக்காக தான் முழுக்க முழுக்க இந்த கைது. இல்ல, எண்ணெய் வளம் மாத்திரம் இல்லைங்க. நீங்க இன்னொன்னு அடிப்படையா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னடான்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாடுகள் வந்து சைனாவை நோக்கி பயணிப்பதும் ரஷ்யாவை நோக்கி பயணிப்பதும் யுஎஸ்க்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நான் யுஎஸ் செய்ததை சரி என்று சொல்லவில்லை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மொடரோ கரெக்டா தப்பா என்பது அந்த நாட்டு மக்கள் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். ஜனநாயக முறைப்படி அமெரிக்காவின் வரம்பை மீறிய செயலாகவும் இது ஒரு விதமான அத்துமீறலாகவும் தான் பார்க்கப்படுகிறது. எப்பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடு மீது போர் தொடுக்க முடியும் என்று UN சார்ட்டர் 2.4 ஆர்டிகல் 2 செக்ஷன் 4 கீழே கிளியரா சொல்லியிருக்கு. ஒன்னு, UN வந்து யுஎன் மேண்டேட் கீழ் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்க முடியும். அப்படிதான் ஈராக்கு தாக்குனாங்க. அல்லது எப்ப தாக்க முடியும்டான்னா, அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறும்போது. அதனால்தான் ஆயுதங்களை கடத்தினார், போதைப் பொருளை கடத்தினார்னு சொல்றாங்க தவிர்த்து எங்களுக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை அதனால் நாங்கள் தாக்கினோம்னு ட்ரம்ப் சொல்ல. ஏன்னா தேசிய பாதுகாப்பு என்ற அந்த போர்வையில் வெனிசுவேலாவை கைப்பற்றல, அவர்கள் அதிபரை கைது செய்துள்ளார்கள். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கைது பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, உடனே வந்து அங்க இவங்க ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி ஆட்சி பண்ணுவாங்க? இவங்களோட ராணுவம் அங்க இன்வைட் பண்ணிருக்கா? இன்வைட்னா உள்ள நுழைந்து அந்த அங்க இருக்கும் நிலப்பரப்பை கைப்பற்றி உள்ளார்களா? இல்ல. ஈராக் மாதிரி அவங்க நிலப்பரப்பை கைப்பற்றி இருந்தாலோ, இல்ல மத்த நாடுகள் வியட்நாம் மாதிரியோ, ஈராக் மாதிரியோ, ஆப்கானிஸ்தான் மாதிரியோ கைப்பற்றி இருந்தா அது வேற கதை. இன்று டெல்சி ரோட்ரிகஸ் வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். அவங்க வந்து மொடரோவை திரும்ப அனுப்ப சொல்லி அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளும் எல்லாமே, இன்னும் சொல்ல போனா இஃப் ஐ எம் ரைட், ஸ்லோவாக்கியாவின் அதிபர் அவர் வந்து வெளிப்படையாகவே அமெரிக்காவை சாடி உள்ளார். நேட்டோவின் அங்கம் வகிக்கும் ஸ்லோவாக்கியா, அவர்கள் ட்ரம்பை சாடி உள்ளார்கள், ட்ரம்பின் போக்கை சாடி உள்ளார்கள். சோ இப்போ நேட்டோக்குள்ளேயே விரிசல்கள் வர தொடங்கி உள்ளது.
இதை யுனைடெட் கிங்டமின் பிரதமர் கீர் ஸ்டைமர் நான் என்னுடன் இருக்கும் நேட்டோ நாடுகளுடன் நான் பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம், இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ், இதுல என்ன பேசி முடிவு எடுக்க வேண்டியது, தடி எடுத்தவன் தண்டல்காரன்னா யுஎன்ல நீங்க எல்லாம் வீட்டோ பவர் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க யாரு மேல வேணாலும் எப்ப வேணாலும் உள்ள நுழைஞ்சு அவங்க அந்த நாட்டோட அதிபரை அங்க நடந்த எலெக்ஷன் சரியா தவறா, அங்கே ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா, சரியா தவறா, அதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இது மாதிரி அத்துமீறல்கள் செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தனர்? அப்படி கொடுத்திருந்தால் அது யுஎன் கொடுத்ததா? இல்லை, நீங்களாக பண்ணுவதென்றால் இது தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற ஒரு அர்த்தம் தான் நமக்கு காட்டுகிறது. ஓகே சார், ஓகே. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பதிவிக்கிறோம். நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த்.